முட்டாள்களுக்கு வரி என்கிற தலைப்பில் சித்திரபுத்தன் என்கிற புனைப்பெயரில் ஈவே ராமசாமி கூறியது. விடுதலை 22/11/2019. முட்டாள்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என்கின்ற ஆசையின் மீதே நமது அரசாங்கத்தார் லாட்டரி சீட்டுகளையும் போட்டி பரிசுகளையும் குதிரை பந்தயங்களையும் அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தர்ம தேவதை சொப்பனம் அருளுகிறது. இதை மிகவும் சரி என்றே சொல்ல வேண்டும். உதாரணமாக, ஒரு தாசி தன் தாயாரை நோக்கி, எனக்கு இன்பம் கொடுக்கும் ஆடவர்கள் எனக்கு பணத்தையும் கொடுத்து என்னை வணங்குவதும் ஏன் என்று கேட்டபோது, அந்த தாசியின் தாயாரானவள் மகளை பார்த்து, நல்ல காரியத்துக்கு தங்கள் பணத்தை செலவு செய்யாத அயோக்கியர்கள் பணம் செலவாவதற்காகவே வேசிகளாகிய நம்மையும் கள்ளு சாராயத்தையும் சூது ஆட்டங்களையும் கடவுள் அனுமதித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலாம். அதுபோல் பகுத்தறிவில்லாத முட்டாள்களுக்கு வரி போடுவதற்காகவே அரசாங்கத்தார் கருதி போட்டி பரிசு பத்திரிகைகள், லாட்டரி சீட்டுகள், குதிரை பந்தயங்கள் ஆகியவைகளை அரசாங்கத்தார் அனுமதித்து வருகிறார்கள். ஏனென்றால் நம் நாட்டு முட்டாள்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுக்க இது ஒரு பதிவு ரிஜிஸ்டர் புத்தகமாகும். ஆதலால் இது நடக்க வேண்டியதுதான். 27/1/1935 குடியரசு. ஈவே ராமசாமி பரிசு சீட்டு எனும் லாட்டரி சீட்டு நடத்துவதை முட்டாள்கள் எத்தனை பேர் என கணக்கெடுக்க வசதி என கூறி அதை கண்டித்தாலும், பின்னாளில் தன் சிஷியன் CN அண்ணாதுரை விழுந்தால் வீட்டுக்கு இல்லையேல் நாட்டுக்கு என எதுகை மோனை பேசி லாட்டரி சீட்டை அறிமுகப்படுத்திய போது, பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் லாட்டரி சீட்டை கொண்டு வருவது முட்டாள்தனம் என்று அதை கண்டிக்கிற அறிவின்றி, லாட்டரி சீட்டுகளால் முட்டாள் சமூகத்தை மட்டுமின்றி சோம்பேறி சமூகத்தையும் அண்ணாதுரை உருவாக்கிய போது பார்த்து கொண்டு எனக்கென்ன என்பது போல் சும்மாதானே இருந்தார். நாம் நேற்று ஒரு விஷயத்தை கண்டித்தோமே. இன்றைக்கு நாம் கடுமையாக சாடிய ஒரு ஒழுக்கக்கேட்டை நம் சிஷ்ய பிள்ளையே கொண்டு வருகிறானே, அதை தடுக்க வேண்டியது நமது தார்மீக கடமையாயிற்றே என்கிற அற உணர்வு ஈவே ராமசாமியின் மனசில் கிஞ்சித்தும் இல்லாமல் இருந்துள்ளது. அதனால்தான் அண்ணாதுரை லாட்டரி சீட்டு கடைகளை திறந்தபோது பகுத்தறிவு செத்து போய் கிடந்தார். அயோக்கியர்கள் பணம் செலவாவதற்காக வேசிகளாகிய நம்மையும் கள்ளு சாராயத்தையும் சூது ஆட்டங்களையும் கடவுள் அனுமதித்து கொண்டிருக்கிறார் என கூறிய ஈவே ராமசாமி பின்னாளில் அவரது இன்னொரு சிஷ்ய பிள்ளை கருணாநிதி மதுக்கடைகளை திறந்தபோது அதை கண்டிக்கிற சிந்தனை, அறிவு நாணயம் சிறிதுமின்றி குடிப்பது தவறல்ல என்ற பிரச்சாரத்தையே வெட்கங்கட்டு போய் தொடங்கினார். குடிப்பது தவறில்லை, கல் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன், நான் குடிக்கிறதில்லை. எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமல் இருந்திருக்கு. ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஜனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான். கூலி உயர காரணம் இதுதான். சினிமாவுக்கு போகிறதை விட இது நல்லதுதான். பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் தொகுதி 2 பக்கம் 1227. அயோக்கியர்கள்தான் கள்ளு சாராயத்தை குடிப்பார்கள் என கூறிவிட்டு ஜனங்கள் சோம்பேறியானதற்கு கள்ளு சாராயம் குடிக்காமல் போனதுதான் என ஒரு அரிய கண்டுபிடிப்பை செய்கிறார் ஈவே ராமசாமி. குடிப்பது தவறில்லை என்று சொன்ன ஒரே நபர் இந்த உலகிலேயே ஈவே ராமசாமி தான். தனக்கு குடிப்பழக்கம் இல்லை என ஈவே ராமசாமி சொன்னாலும், நாளொரு மேனி பொழுதொரு பேச்சுமாய் வாழ்ந்த ஈவே ராமசாமியை காண்கையில் போதை பழக்கம் இருந்திருக்குமோ என்கிற சந்தேகம் வருவது இயல்புதானே. லாட்டரி சீட்டு கடைகளை அண்ணாதுரை திறந்தபோதும் அதை எதிர்க்கவில்லை. கள்ளுக்கடையை கருணாநிதி திறந்தபோது அதையும் ஈவே ராமசாமி கண்டிக்கவில்லை. ஆட்சியில் இருந்த பகுத்தறிவாளிகள் செய்த அயோக்கியத்தனத்திற்கும் ஈவே ராமசாமி கடவுளை தான் பொறுப்பாக்கினார். கடைசி காலத்தில் ஈவே ராமசாமி விபச்சாரத்தையும் ஆதரித்தார் என்பதுதான் மாபெரும் வெட்கக்கேடு.
இவர்தான் தேவதாசி முறையை ஒழித்தார் என்று முட்டு கொடுப்பார்கள். ஆனால் ஈவே ராமசாமி அதற்கு முற்றிலும் நேர்மாறாக விபச்சாரத்தை ஆதரித்தார். இவ்வாறு, விபச்சாரம் என்பது தப்பல்ல, முன்காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேகவியாதி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது. அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு, கோளாறு, கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது. மனித இயற்கை இன்பத்தை, சந்தோஷத்தில் ஒன்றை அடக்குவது அடிமைத்தன்மைதான் என்பதே எனது கருத்து. ஈவே ராமசாமி 95ஆம் ஆண்டு பிறந்தநாள் மலர் 1973. ஆக ஈவே ராமசாமி ஆதரிக்காத ஒழுக்க கேடுகளே இல்லை என சொல்லலாம். அயோக்கியர்கள் பணம் செலவாவதற்காக வேசிகளாகிய நம்மையும் கள்ளு சாராயத்தையும் சூது ஆட்டங்களையும் கடவுள் அனுமதித்து கொண்டிருக்கிறார் என எல்லா அயோக்கியத்தனங்களுக்கும் கடவுள் மீது பலி போட்ட ஈவே ராமசாமி ஆட்சியிலிருந்து இந்த அயோக்கியத்தனங்களை செய்த ஆட்சியாளர்களை கடைசி வரை கண்டிக்கவே இல்லை. இதுதான் ஈவே ராமசாமியின் பகுத்தறிவின் யோகியதை. பலிபோட கடவுள் இருக்கிறவரை இவர்கள் பகுத்தறிவாதியாகவே குப்பை கொட்டலாம்.